கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே நாம் வேதத்தில் பார்க்கிற இந்த வசனம் எதை சொல்லுகிறது, யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது சவுலுக்கு அடுத்தபடியாக 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பார்த்தால், தனக்கு பிறகு தாவீது தான் அரசனாக போகிறான் என்பதை தெரிந்த உடனே சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். சவுல் தேசத்திலே ராஜாவாக இருக்கிறபடியினால் சவுலின் கைக்கு தப்பி தன்னை காத்து கொள்ளுவதற்காக தாவீது வனாந்தரத்துக்கு ஓடிப்போனார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது கவனித்து பாருங்கள், தனித்தவனாக ஓடி போகப்பட்ட ஒரு தாவீது, அவரோடு கூட துணைக்கு, ஆறுதலுக்கு நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லி யாரும் இல்லாத சூழ்நிலையில் கைவிடப்பட்டவராக காணப்படுகிறார். எத்தனை வேதனை இருக்கும் யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறாள், மாமனார் இருக்கிறான், நல்ல குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தோடு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் துரத்தப்பட்டவனாக, தனித்து விடப்பட்டவனாக தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்பது ராஜரீக அபிஷேகம். அடுத்த ராஜா நீதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலினால் உண்டான ஒரு அபிஷேகம் அவருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நல்லா கவனித்து பார்க்கணும். என்னவென்று சொன்னால், தாவீது ராஜாவாகிறதற்கு முன்பே தலைவனானார் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது தேசத்தில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள், சவுலை பிடிக்காதவர்கள், சவுலின் ராஜ்யத்துக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள், சவுல் மூலமாக ஒடுக்கப்பட்டவர்கள், ஒருவேளை கடன்பட்டு போனவர்கள், இப்படி எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, புறக்கணிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லோரும் தாவீதினிடத்தில் சேர்ந்து கொண்டார்கள் என்று வேதம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தாவீது தலைவனானான். தாவீதோடு கூட 400 பேர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 400 பேர் என்று சொன்னால் ஒரு குட்டி கிராமத்தை போல அளவுக்கு மக்கள் தொகை சேர்ந்து விட்டது என்பது அர்த்தம். இங்கே கவனித்து பாருங்க, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், தேசத்தின் ராஜாவாவதற்கு முன்பதாக தேவன் ஒரு தலைமைத்துவத்தை அங்கே தாவீதுக்கு கொடுக்கிறார். அந்த தலைமைத்துவத்திலிருந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை தாவீதுக்கு அங்கே தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்கிற கூட்டமாய் இருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் திடன் சொல்லுகிற கூட்டமாய் இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்கிற கூட்டமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் சுதந்தரிப்பதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரலாம், அல்லது நீங்களும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். சொந்த குடும்பத்தார் உங்களை நேசிக்க முடியாமல், உடன் பிறந்தவர்கள் உங்களை கனப்படுத்தாமல், ஊரார்கள் உங்களை அவமதித்து உங்களை அற்பமாய் நினைக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை நேசிக்கிற ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் எழுப்பி தருவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர்கள், ஒருவேளை படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் உங்களோடு கூட ஐக்கியப்படாமல் இருந்தாலும், தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டது போல ஒடுக்கப்பட்டவர்களும், கடன்பட்டவர்களும், முறுமுறுக்கிறவர்களும் ஒருவேளை உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், என்னப்பா ஒன்றுக்குள்ளாத ஆளெல்லாம் நம்ம கூட சேர்றாங்களே, இவங்களை வச்சு நாம் என்ன செய்ய என்று சொல்லி நீங்கள் வெறுமையாக வெறுப்பாக பார்க்காமல், தேவன் ஏதோ ஒன்று எனக்கு செய்ய போகிறார்,
எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு இது ஒரு அடையாளமாக அல்லது ஆரம்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நிதானமாக நடப்பீர்கள் என்று சொன்னால், பின்னாட்களிலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது இது உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் உங்களை தேவனுக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நான் இந்த ஊழியத்துக்கு வந்த பொழுது என் கூட யாருமே கிடையாது. தனித்தவனாக ஜெபித்து கொண்டிருந்தேன். பாருங்கள், ஒரு நபருக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஏழை மனிதன். அவர், அண்ணே உங்கள் கூட ஊழியத்துக்கு வாரேனார். ஒரு வருட காலம் என்னோடு அவரை ஊழியத்துக்கு அழைத்து சென்றேன். அப்படியே பாருங்கள், 1, 2, 3, 4, 5 ஆண்டவருடைய கிருபையில் நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் தந்தார். அந்த ஃபெல்லோஷிப்பை நடத்தக்கூடிய கிருபை தந்தார். இன்றைக்கு 27 வருட ஊழியங்களில் நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவருடைய கிருபையில் 3 ஜெபக்குழுக்களை உருவாக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ஜெபக்குழுவில் 175 பேர், ஒரு ஜெபக்குழுவில் 50 பேர், ஒரு ஜெபக்குழுவில் ஒரு 45 பேர் என்று சொல்லி 3 ஜெபக்குழுக்களை உருவாக்க தேவனுக்குள் அந்த பிள்ளைகளை நடத்த கர்த்தர் கிருபை தந்தார். எதற்காக சொல்கிறேன்? இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிற நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு லீடராக, தேவனுக்கென்று ஏதாகிலும் செய்கிறவராக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ உடைந்து போன உள்ளத்தோடு, எதிர்காலத்தை குறித்த நிச்சயமில்லாமல் கலக்கத்தோடு, ஒருவேளை தனித்தவராக போராடி கொண்டு நான் கர்த்தரை நேசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் தனிமை, வெறுமை என்று ஆண்டவரை யோசித்து புலம்பிக் கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறேன். இதோ ஒரு கூட்ட ஜனத்துக்கு தாவீது தலைவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்தும்படி தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டு உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்து வாழ கிருபை செய்யும். கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.